Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேர்ல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஷாம்பு மேக்கிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ்மேரி ஷாம்பு தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் வாங்கக்கூடிய இந்த ஷாம்பை நம்ம வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க அதில் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஷாம்பு மேக்கிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதில் இடிடிஏ பார்த்தீங்கன்னா 0.7 கிராம் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஜிஎம்எஸ், அதுக்கப்புறம் பிஇஜி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொக்கோ மோனோ இதெல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் எஸ்சிஐ பவுடர் பார்த்தீங்கன்னா அதையுமே நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சிஏபிபி இதையும் நான் சேர்த்துக்கிறேன். சிஏபிபி ஒரு 45 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது டபுள் பாயிலிங்கில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம குவான்டிட்டி நிறைய செய்கிறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வச்சுக்கலாம். ஆனால் நம்ம குவான்டிட்டி கம்மியாக செய்யும் போது இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடு தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் அது பேர்ன் ஆகாமல் நல்ல ஒரு கரெக்டான நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ அதனால் நான் டபுள் பாயிலிங்கில் இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்மேரி வாட்டர், நமக்கு இன்ஃப்யூஸ்டு பண்ண வாட்டர் நமக்கு தேவை இல்லையா, அதனால் டிஎம் வாட்டரில் ரோஸ்மேரி அப்புறம் கலோஞ்சி சீட்ஸு அதுக்கப்புறம் டிஎம் வாட்டர் இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அந்த இன்ஃப்யூஸ்டு பண்ண வாட்டர் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு 140 கிராம் அளவுக்கு நமக்கு தேவை. ஸோ அந்த தண்ணியில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இன்ஃப்யூஸ்டு பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ரோஸ்மேரியோட எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கி இருக்கும் இல்லையா, அதோட பெனிஃபிட்ஸ் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். வெறும் ரோஸ்மேரி போடுறதோட அது கூட நம்ம இந்த கலோஞ்சி சீட் போடும்போது இன்னுமே நம்மளுக்கு ஹேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது கருஞ்சீரகமும் சேர்ந்து தான். ஸோ இது கருஞ்சீரகமாகவும் மட்டுமே கூட நீங்கள் போட்டு செய்கிறதா தான் செஞ்சுக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ரோஸ்மெரி கூட கொஞ்சம் கருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா பாயில் பண்ண இன்ஃப்யூஸ்டு வாட்டர் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கரைஞ்சி நல்லா அது மெல்ட் ஆகி வரணும், ஒன்று சேர்ந்து வரணும். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இது நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம போட்ட எஸ்சிஏ பவுடர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஓவராகவும் குக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கூல் டவுன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கூலாக ஆனதுக்கப்புறமா தான் இதில் நம்ம சில பொருட்கள் சேர்க்குறோம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக ரோஸ்மெரி ஹைட்ரோசல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ரோஸ்மெரி பாயில் பண்ண வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலுமே நம்மளுக்கு ஹேருக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னுமே நல்லா இருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சமாக ரோஸ்மெரி ஹைட்ரோசலும் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 ml கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் இல்லையா, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் ஷாம்புக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த கலர் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு ஒரு க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். கலர் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு கலர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதை சேர்க்காமல் இருக்கும்போது நல்ல ஒரு மாதிரி க்ரீமி கலரில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கலர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான கலர் கொஞ்சம் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்.
இப்போ இதில் கிளிசரின் இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிஷனிங் வந்து தேவை. ஏன்னா நம்ம வந்து ஹேரை ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து செட்ரிமோனியம் குளோரைட் வந்து ஒரு 4 to 5 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாலிகார்டினமும் வந்து ஒரு 3 கிராம் போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 mlக்கு 1 கிராம் அந்த அளவுக்கு தான் சேர்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இது போக நமக்கு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் இது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ், நமக்கு ஹேருக்கு தேவையான பெனிஃபிட்டான எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ்மெரி ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நான் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்களோட சாய்ஸஸ் தான், அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபினாக்சி எத்தனால் அது வந்து சேர்த்துக்கிறேன். ஃபினாக்சி எத்தனால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே செட் ஆக விட்டுருங்க. ஸோ அது வந்து அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் மேலே இருக்கிற ஹேர் பபிள்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி உங்களுக்கு அந்த ஷாம்போட அந்த ஒரிஜினல் கலர் லுக்குமே உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ நம்ம ரெடி பண்ணோன்னே கொஞ்சம் அந்த முறையோடு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஸோ வந்து எந்த டென்ஷனும் எடுத்துக்க வேண்டாம், அதை நீங்கள் அப்படியே செட்டில் ஆக விட்டுருங்க. நல்லா செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஷாம்பு மாதிரி அந்த ஷைனிங்கும் சரி, அந்த ஒரு திக்னஸும் சரி, அது பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு லுக்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் போர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக சேல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து ரோஸ்மெரி ஷாம்பு வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் செய்யும்போது நம்மளுக்கு அதோட காஸ்ட் கம்மியாக தான் வரும். ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் அளவுகள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 200 ml பாட்டில் அப்படிங்கிற மாதிரி 100 ml பாட்டிலில் போர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ராவாக தான் இருந்துச்சு. நம்ம ஏன்னா அளவுகள் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பாட்டிலும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/2 பாட்டில் அளவுக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதோட பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ரோஸ்மெரி அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய வந்து ரோஸ்மெரி வாட்டர்லேருந்து ரோஸ்மெரி ஷாம்புலேருந்து எல்லாமே வந்து நல்ல செல்லிங் ப்ராடக்ட் இதுன்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ்மெரி ஷாம்பு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஷாம்போட லேதர் டெஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா, இது வந்து நுரை வருமா, அந்த அளவுக்கு நுரை வராதா அப்படிங்கிறத யோசிப்பீங்க. நம்ம இதில் வந்து எந்த விதமான கெமிக்கல் அப்படிங்கிறது, அதுக்காக கெமிக்கலே இல்லாமல் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இதில் வந்து சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு கெமிக்கல் தான். ஸோ இது எல்லாமே கோகனட் பேஸ்டில் எடுக்கக்கூடிய நம்ம பொருட்கள் எல்லாமே சேர்த்தது. ஸோ அதனால எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இல்லை. இதோட லேதர் டெஸ்ட்டுமே நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம நுரையுமே வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட அது மட்டும் இல்லை, ஹேர் ஆயில் இருக்குது, அது போக சோப்பு, ஆல் வெரைட்டி சோப் இருக்குது, ஹேர் டை இருக்குது, ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் வைன் ஜெல், ரொம்ப வந்து ஃபாஸ்ட் மூவிங் சொல்லக்கூடிய ரெட் வைன் ஜெல் நம்மக்கிட்ட இருக்குது, டீ ட்ரீ ஆயில், அதுக்கப்புறம் ஒலிவரா ஜெல்லு, கண்டிஷ்னர், லிப் பாம், இந்த மாதிரி ஆல் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.